எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா காரக்குழம்பு செய்ய போகிறோம். அதுவும் மணத்தக்காளி கீரையில் காரக்குழம்பு செய்ய போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்ல போகிறேன். ஒரு வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, வெந்தயம், சீரகம் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூட 100 கிராம் வெங்காயம், தக்காளி, 10 பல் பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க மணத்தக்காளி கீரையை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இது கூட எலுமிச்சப்பழ அளவுக்கு கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்து ஒரு கொதி வரட்டும். வந்த உடனே அரைச்ச தேங்காயும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து கொதித்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது மணத்தக்காளி கீரை காரக்குழம்பு ரெடி. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.